வணக்கம் நண்பர்களே! டிக்சல் ஹெல்த் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று உலகம் முழுவதும் பல லட்சம் மக்களை பாதிக்கும் ஒரு பொதுவான நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீரக கற்களை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். திடீரென்று முதுகில் வலி அல்லது இடுப்பில் கடுமையான வலி, சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல், சிறுநீரில் இரத்தம் வெளியேறுதல் அல்லது அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்தால் அது சிறுநீரக கற்களின் அறிகுறிகளாக இருக்கலாம். சரியான நேரத்தில் கண்டறிந்து சிகிச்சை பெற்றால் பெரும்பாலான நோயாளிகளின் நலமுடன் குணமடையலாம். ஆனால் அலட்சியம் செய்தால் தொற்று, சிறுநீரகம் பாதிப்பு மற்றும் பல சிக்கல்களை ஏற்படுத்தலாம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி ஸ்டோன் அப்படின்னா என்ன, இந்த கிட்னி ஸ்டோன் ஏன் உருவாகிறது, கற்களின் வகைகள் என்னென்ன, அதற்கான காரணங்கள் என்னென்ன, அறிகுறிகள், யாருக்கு அதிக ஆபத்து, பரிசோதனைகள், சிகிச்சை, உணவு முறைகள், தடுக்கும் வழிமுறைகள், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முழுமையாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நிறைய நல்ல பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு கிட்னி ஸ்டோன் அப்படின்னா என்ன? சிறுநீரில் உள்ள தாதுக்கள், அதாவது மினரல்ஸ் மற்றும் உப்பு படிகமாக கிறிஸ்டல்ஸாக மாறி ஒன்று சேர்ந்து கற்களாக உருவாகிறது கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கற்கள் சிறுநீரகத்தில் யுரேட்டர், சிறுநீரகத்திலிருந்து சிறுநீரக பைக்கு செல்லும் குழாய், சிறுநீரக பை ஆகிய இடங்களில் இது காணப்படலாம். இந்த கிட்னி ஸ்டோன் எப்படி உருவாகுது? சிறுநீரில் கால்சியம் ஆக்சலேட்டு, யூரிக் ஆசிட், பாஸ்பேட் போன்ற பொருட்களின் அளவு அதிகரிக்கும் போது அல்லது போதுமான தண்ணீர் குடிக்காததால் சிறுநீர் அதிகமாக செறிவடைந்தால் படிகங்கள் உருவாகி பின்னர் அது கற்களாக மாறுகிறது. இந்த கிட்னி ஸ்டோன் வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் ஸ்டோன், யூரிக் ஆசிட் ஸ்டோன், ஸ்டர்வைட் ஸ்டோன், சிஸ்டின் ஸ்டோன் அப்படின்ட்டு 4 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த கால்சியம் ஸ்டோன் தான் மிகவும் பொதுவாக எல்லாருக்கும் காணப்படுவான ஒரு வகை. யூரிக் ஆசிட் ஸ்டோன் வந்து யூரிக் அமிலம் அதிகரிக்கும் போது சிலருக்கு இது ஏற்படும். ஸ்டர்வைட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா சில சிறுநீரக தொற்றுகளுக்கு பிறகு இந்த ஸ்டோன் வந்து உருவாகிறது. சிஸ்டின் ஸ்டோன் அரிதாக மரபணு காரணங்களால் தான் உருவாகிறது இந்த சிஸ்டின் ஸ்டோன். இதற்கான முக்கிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறைவாக தண்ணீர் குடித்தல், அதிக உப்பு உணவு, அதிக விலங்கு புரதம், உடல் பருமனாக இருப்பது, குடும்ப வரலாறு உள்ளவர்கள், சில மருந்துகள் அடிக்கடி எடுப்பதனால், ஹைப்பர் பாராதைராய்டிசம் போன்ற சில மருத்துவ நிலைகள், மீண்டும் மீண்டும் சிறுநீரக தொற்று, இதெல்லாம் தான் இதோட முக்கிய காரணங்களாக கருதப்படுகிறது. அப்போ அறிகுறிகள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட திடீர்னு கடுமையான முதுகு அல்லது பக்கவாட்டில் வலி ஏற்படும். இந்த வலி இடுப்பிற்கு அல்லது வயிற்றுக்கு கீழ்ப்பகுதியில் பரவும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தில் இரத்தம் வெளியேறும். அப்புறம் சிறுநீர் கழிக்கும்போது அதிகமான எரிச்சல் ஏற்படும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கும். அப்புறம் பொதுவானதான குமட்டல், வாந்தி, அப்புறம் சிறுநீரக துர்நாற்றம் சிலருக்கு இருக்கும். அப்புறம் சிலருக்கு காய்ச்சல். இப்போ சிறுநீரக தொற்று இருந்துச்சுன்னா இந்த காய்ச்சலும் சேர்ந்துருக்கும். ஸோ இதுதான் இதோட முக்கியமான அறிகுறிகள். யாருக்கு அதிக ஆபத்து? முன்பு கிட்னி ஸ்டோன் இருந்தவர்கள் கவனமாக இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்ப வரலாறு உள்ளவர்கள், குறைவாக தண்ணீர் குடிப்பவர்கள், அதிகமாக உப்பு உணவு சாப்பிட்டவர்கள், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிக உப்பு எடுத்து சாப்பிடுவாங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் பொதுவான பிரச்சனையான உடற்பருமன் உள்ளவர்கள், இவங்களும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீரிழிவு அல்லது சில வளர்ச்சிதை மாற்ற கோளாறுகள் இருப்பவங்களும் கவனமாக இருக்கணும். இவங்களுக்கெல்லாம் அதிகமான ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன்.
எப்படி கண்டுபிடிப்பது? மருத்துவர்ட்ட நீங்க போகும்போது, மருத்துவர் பரிந்துரைக்கக்கூடிய சில பரிசோதனை மூலமாக இந்த கிட்னி ஸ்டோன கண்டுபிடிக்கலாம். உடல் பரிசோதனைகள், சிறுநீர் பரிசோதனை, இரத்த பரிசோதனை, அல்ட்ராசவுண்டு, சிடி ஸ்கேனு தேவைப்பட்டா தான் எடுப்பாங்க. கல் வெளியேறி இருந்தால் அந்த வகை பரிசோதனை. இப்போ யூரின்ல கல் வெளியே வந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த கல்லை எடுத்து பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க. அது என்ன ஸ்டோனு, நேரமே சொன்ன மாதிரி கால்சியமா என்ன, எந்த வகை ஸ்டோன் உள்ளதை பார்ப்பாங்க. ஸோ இதை தான் கண்டறியும் மருத்துவர்களால் கண்டறியக்கூடிய சிகிச்சை முறைகள். இப்போ பார்த்தீங்கன்னா சிகிச்சை என்ன சிகிச்சை எடுக்கலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா சிறிய கற்கள் இருந்து அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கணும். வலி நிவாரணி மருந்துகள் மருத்துவர் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்ளணும். சிலருக்கு கல் வெளியேற உதவும் மருந்துகள் இதெல்லாம் மருத்துவர்கள் கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய கல்லாக இருந்தால் இஎஸ்டபிள்யூஎம்பு ஷாக் வேவ் லித்ரோட்ரிப்சின்னு ஒரு இது கொடுப்பாங்க. அப்புறம் யூரிட்ரோஸ்கோப்பி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல், அதாவது பெர்க்யூட்டனஸ் நெப்ரோலித்தோமெட்டி அப்படின்னு ஒரு சிகிச்சை கொடுப்பாங்க. அரிதாக தான் திறந்த சிகிச்சை, அதாவது ஓப்பன் சர்ஜரின்னு சொல்லுவாங்க, திறந்த சிகிச்சை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இதோட சிகிச்சை முறைகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன உணவு சாப்பிடணும்? மருத்துவர் கூறினா மட்டும்தான் போதுமான கால்சியம் கொண்ட உணவை நீங்கள் எடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள், தினமும் போதுமான தண்ணீர். அதுவும் மருத்துவர் வேறு அறிவுறுத்தவில்லை என்றால் போதுமான அளவு தண்ணீர் கொடுங்க. எலுமிச்சை போன்ற சிட்ரேட் கொண்ட பழங்கள் சிலருக்கு உதவக்கூடும். ஸோ இதெல்லாம் தான் சாப்பிட உணவுகள். ஸோ மருத்துவ அறிவுரைப்படி அதை எடுத்துக்கொள்வார். அப்போ எடுக்கக்கூடாத உணவு, தவிர்க்க வேண்டியவை, அதிகமாக உப்பை நீங்கள் குறைச்சிடணும். சர்க்கரை கலந்த பானங்களுக்கு எடுக்கக்கூடாது. மருத்துவர்கள் அறிவுறுத்தினால் அதிக ஆக்சிலேட் கொண்ட உணவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளணும். உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பார்த்து கொள்ளணும். இது எல்லாம் தான் நீங்கள் தவிர்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முறை மாற்றங்கள். இந்த எல்லா பகுதியிலையும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் ரொம்ப முக்கியம். தினமும் போதுமான தண்ணீர் குடிக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், ஆரோக்கியமான உடல் எடை பராமரிக்கணும், மருத்துவர் கூறிய உணவு முறைகளை பின்பற்றணும். இதெல்லாம் நீங்கள் பின்பற்றினீங்க அப்படின்னா உங்களுடைய பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாத்தியமான சிக்கல்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிகிச்சை சாமித்தா. இப்போ நீங்கள் நல்ல வலி இருக்குது, எல்லாம் இருக்குது, அடிக்கடி பெயின் கில்லரை போட்டுறீங்க, மருத்துவரை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா சிறுநீரக தொட்டில் கொண்டு விட்டுரும். அப்புறம் அது சிறுநீரக அடைப்பாகட்டு மாறி கிட்னி டேமேஜ் வரைக்கும் கொண்டு விட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் கற்கள் உருவாகும். ஸோ சிகிச்சையை தாமதப்படுத்தாமல் அறிகுறிகள் என்னென்னு கண்டுபிடித்து மருத்துவரை அணுகி அதற்கான பரிசோதனைகளை செய்து சிகிச்சை முறைகளை எடுப்பது மிகவும் நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்க அப்படின்னா சில தவறான நம்பிக்கைகளை மனசில் கொண்டு தெரிகிறாங்க. பால் குடித்தால் கற்கள் அதிகமாகும் அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட உணவு முறையை மருத்துவர் அல்லது ஊட்டச்சத்து நிறுவனர் ஆலோசனைப்படி நீங்கள் ஷெட்யூல் பண்ணணும். ஷெட்யூல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்ன உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்பதை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளங்கள் வராமல் தடுக்கலாம். அப்புறம் சிறுநீரக கற்கள் தானாகவே எப்போதும் வெளியேறும். எல்லா கற்களும் தானாக வெளியேறாது. கல்லின் அளவு இருக்குது, இருப்பிடம் இருக்குது, இதை பொறுத்து தான் சிகிச்சை தேவைப்படும். ஸோ நீங்களாக தண்ணி நிறைய குடித்தோன்னா யூரினில் போயிடும் அப்படின்ட்டு அந்த நம்பிக்கையை வைக்காதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. சிலவங்க என்ன நினைப்பாங்க, நம்மகிட்ட ஒரு முறை கல் வந்தாச்சு, இனி வராது, வெளியே போயிடுச்சு அப்படின்னு நினச்சா நோ. மீண்டும் மீண்டும் உருவாவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. எனவே தடுப்பு நடவடிக்கைகள் முக்கியம். நேரமாக சொன்ன மாதிரி வீட்டில் சில வழிமுறைகளை செய்து தடுக்கணும். உணவுகள், நிறைய தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் செஞ்சிங்கன்னா மீண்டும் வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகளாக இருக்குது. எப்போது நம்ம மருத்துவர் அணுகணும்? கடுமையான தாங்க முடியாத வலி, காய்ச்சலுடன் வலி, சிறுநீர் கழிக்க முடியாத நிலைமை ஏற்படும் போதும் தொடர்ந்து வாந்தி இருக்கும், சிறுநீரகத்தில் ரத்தம் வெளியேறும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் உடனே மருத்துவர் அணுகணும். ஏன் அப்படின்னா கிட்னி ஸ்டோன் மட்டும் இல்லை, வேறும் பல பிரச்சனைகளை கொண்டு விட்டுரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வழிகள் நான் இப்போ சொன்ன இதெல்லாம் இருந்துச்சுன்னா மருத்துவர் அணுகி மருத்துவ பரிசோதனை எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, கிட்னி ஸ்டோனை எப்படி தடுக்கலாம்? தடுக்கிறதும் வாழ்க்கை முறை மாற்றங்களும் ஒன்று தான். தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிங்க. உப்பை குறைச்சிருங்க சாப்பாட்டில். உப்பு குறைத்தா கிட்னி ஸ்டோன் மட்டும் இல்லை, ஹைப்பர் டென்ஷன் வராமல் இருக்கிறதுக்கும் வழிவகை செய்யும். நிறைய உடல் உபாதைகள் வராமல் இருப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த உப்பை குறைச்சிங்க அப்படின்னா. சிலவங்களுக்கு உடல் உபாதைகள் வந்துகிட்டே இருக்கும், இந்த உப்பு காரணமாக இருக்கும். அதெல்லாம் குறைங்க. அப்புறம் மருத்துவர் பரிந்துரைக்கும் உணவு முறைகளை பின்பற்றுங்க. உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் முன்பு கற்கள் இருந்தால் மருத்துவர் கூடும் தொடர்ச்சியான பரிசோதனைகளை மேற்கொண்டு அதிலிருந்து முழுமையாக விடுபடுவதற்கான வழிமுறைகளை பின்பற்றுங்கள். நண்பர்களே, இந்த கிட்னி ஸ்டோன் அதாவது சிறுநீரக கற்கள் என்பது சரியான நேரத்தில் கண்டறிந்து சிகிச்சை பெற்றால் பெரும்பாலான நல்ல முறையில் கையாளக்கூடிய ஒரு நோயாகும். குறிப்பாக திடீர் கடுமையான முதுகு அல்லது பக்கவாட்டு வலி ஏற்பட்டால் அலட்சியம் செய்யாமல் உடனடியாக மருத்துவரை அணுகுங்க. போதுமான தண்ணீர் சிறுநீரக ஆரோக்கியத்தின் எளிய ஆனால் சக்தி வாய்ந்த பாதுகாப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்க, நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற மருத்துவ மற்றும் ஆரோக்கிய விழிப்புணர்வு வீடியோக்களுக்கு என்னுடைய டிக்சல் ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து போடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட வீடியோவில் சேனலில் ஒன் டே ஒன் டிசீஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, போய் பாருங்கள். நல்ல பயனுள்ள தகவல்கள் இருக்கும். மீண்டும் நாளைக்கு ஒரு முக்கிய தகவலுடன் உங்களுடன் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. ஆரோக்கியமாக வாழுங்கள்.